கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் வெறியர்களுக்கும் நல்ல ஒரு தீனி என்னன்னு கேட்குறீங்களா? சாம்பியன்ஸ் டிராஃபியில் நாளை துபாயில் நடக்கின்ற இந்தியா ஆஸ்திரேலியா நாக் அவுட் செமிஃபைனல் மேட்ச். இந்த மேட்ச் ஃபைனலை விட மிகவும் விறுவிறுப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. சொல்லப்போனால் ஃபைனலை விட ஒரு படி மேலே. ஏன் அப்படி சொல்லிட்டுன்னு கேட்குறீங்களா? சைலன்ஸ் தாங்க காரணம். கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்த வார்த்தை புரிஞ்சிருக்கும். கடந்த 2023 இந்தியாவின் ஒரு நாள் உலகக்கோப்பை கனவே ஆஸ்திரேலியா பறித்ததுங்க. அதுவும் நமது சொந்த மண்ணில் நம்மளை தோற்கடித்து உலகக்கோப்பையை கமின்ஸ் அவர்களின் தலைமையான ஆஸ்திரேலியா அணி இந்திய ரசிகர்களை சைலன்ஸ் செய்து ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்து சென்றது. இது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இடையே கடுமையான காயத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுத்தது. இதற்கெல்லாம் இந்தியா நாளை பதிலடி கொடுக்குமா? ரசிகர்கள் நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடன் உள்ளார்கள். வாங்க முதல்ல நாளைக்கு நடக்கின்ற துபாய் கிரவுண்ட பிச்சை பற்றி பேசலாம். பிச்சை பொறுத்த வரைக்கும் துபாய் ஸ்டேடியம் ஒரு பிளாக் சாயில் பிச். இது பொதுவாக ஆரம்பத்தில் ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு கொஞ்சம் விக்கெட்டுகளை கொடுத்தாலும் போக போக ஸ்பின் பவுலரின் ஆதிக்கத்தின் கீழ் வந்துடும். கடந்த 3 ஆட்டங்களும் அப்படித்தான் நடந்துள்ளது. முழுக்க இது ஒரு பவுலிங் பிச்சு தான். 300 ரன்கள் எடுப்பதே கடினம். ஆட்டம் செல்ல செல்ல ஆடுகளம் மெதுவாக என்பதால் சுழற்பந்து வீச்சாளருக்கும் ஸ்லோயர் பந்து வீசும் வேகப்பந்து வீச்சாளருக்கும் இந்த ஆடுகளம் கை கொடுக்கும். இந்தியாவுக்கு இன்னொரு சாதனை என்னன்னா, இந்தியா இந்த லீக்ல 3 மேட்ச் ஆடி இருக்காங்க. இந்த பிச்சில் 3 மேட்ச் ஆடினது 3லுமே இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு நம்மளோட ஹோம் கிரவுண்டாக மாறிடுச்சு. இதற்கு நடந்து முடிந்த நியூசிலாந்து மேட்ச் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஆஸ்திரேலியா முதல்ல துபாயில் நாளை விளையாட போகிறது. இதற்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி எப்படி விளையாட போகிறாங்கன்ற பிரச்சனை ஆஸ்திரேலியா வீரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். முதல்ல ஆஸ்திரேலியா அணியை பார்க்கலாம். ஆஸ்திரேலியா அணியை பொறுத்த வரைக்கும் ஆசில்வுட், ஸ்டார், மிச்சல் மார்ஷ், ஸ்டார்க் போன்ற நட்சத்திர வீரர்கள் இல்லை என்று சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஆஸ்திரேலியா அணி அவங்க இல்லைன்னு எந்த ஒரு ஃபீலிங்ஸையும் ஆஸ்திரேலியா ரசிகர்களுக்கு வரவே விடலை. அந்த மாதிரி விளையாடுறாங்க. இதற்கு சிறந்த உதாரணம் இங்கிலாந்துக்கு எதிராக 354 ரன்களை அசால்ட்டாக சேஸ் பண்ணாங்க. அவங்க கேம் அப்படியே தான் இருக்குது. பிளேயர் இல்லைன்னு அவங்க வருத்தப்படலை. குறிப்பாக ஸ்மித் சிறப்பாக கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற இளமையான புது வீரர்கள் நம்மக்கிட்ட இருக்கிற அனுபவம் வாய்ந்த ஸ்பின் வீரர்களை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்றது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஆஸ்திரேலியா அணியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓப்பனராக களமிறங்கிய மேட் ஷாட் உள்ளங்கால் காயத்தினால அவருக்கு பதிலாக கூப்பர் கோனல் என்ற ஆல்ரவுண்டரை தெரிவு பண்ணியிருக்காங்க. இவர் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ப்ளஸ் ஸ்பின்னர். பிச்சு ஸ்பின்னுக்கு சாதகமாக இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா இவருக்கு பதிலாக மெக்கர்க் ஓப்பனிங் இருக்குன்னா அவர் ஒரு அதிரடி ஆட்டக்காரர். ஐபிஎல்ல நல்லா விளையாண்டு இருக்காரு. நமக்கு அடுத்த பெரிய தலைவலியை டிராவிஸ் கேட்டாங்க. இந்தியாவினோட பேரை கேட்டாலே செம்மையாக அடிப்பார். நம்ம எப்படி ஆரம்பத்தில் தடுக்க போகிறோம், அவர் விக்கெட்டை எப்படி எடுக்க போகிறோன்ற பெரிய தலைவலியாக இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அடுத்தடுத்த தலைவலிகள்னு பார்த்தீங்கன்னா ஸ்மித், இங்கிலீஷ், மேக்ஸ்வெல், அலெக்ஸ் கெரி இவங்கெல்லாம் சிறப்பாக பேட்டிங் ஆடுவாங்க. அடுத்து அவங்களுடைய பவுலிங் யூனிட்டுங்க நமக்கு ட்ரபிள் கொடுக்க போகிற யூனிட் வேகப்பந்து வீச்சாளர் கிடையாது. அவங்கள்ட்ட இருக்க ஸ்பின் மட்டும்தான் நமக்கு ட்ரபிள் கொடுக்க போகிறாங்க. வேகப்பந்து வீச்சாளர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பென் குவார்சியஸ், ஸ்பென்சர் ஜான்சன், நாதன் எலிஸ் இவங்கள எக்ஸ்பீரியன்ஸான எக்கனாமிக்கான பவுலர்னா நாதன் எலிஸ் மட்டுமே. இரண்டாவது மெயின் பிரச்சனையே இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவோட ஸ்பின்னர் தாங்க. துபாய் பிச்சில் ஸ்பின்னு தான் நின்று பேசும் அப்படின்னு பார்த்தா அவங்ககிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸான ஆடம் ஜாபா, மேக்ஸ் சொல்லியிருக்காங்க. இதை தவிர தன்வீர் சங்கா, கூப்பர் கோனோலி என்ற 4 பேர் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஜாம்பா மற்றும் மேக்ஸ்வெல் தான் 2 பேர் தான் நமக்கு மிகப்பெரிய ட்ரபிளாக இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்கள எதிர்கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்து நம்ம இந்திய அணியை பார்க்கலாம். ரோஹித் சர்மா கில் சிறப்பான ஓப்பனிங். அதிரடியாக ரோஹித் சர்மா ஆரம்பிச்சிடுவார். கில் கிளாசிக்காக ஆடுவார். கோலி டீமை வெற்றிக்கு கொண்டு போவார். மிடில் சொல்லவே வேணாம். ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் படேல், ராகுல், ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா டீப்பான பேட்டிங் என்று நமக்கு இருக்குங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 4 ஸ்பின்னரையும் வச்சிருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் அக்ஷர் படேல், ஜடேஜா சிறப்பாக ஸ்பின் அட்டாக்கு இந்திய அணிக்கு பெரிய பலம். ஒரே ஒரு முழுநீர வேகப்பந்து வீச்சார்னா அது சமயம் மட்டும்தான். அவரை மட்டும்தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அடுத்து வர செமிஃபைனலில் ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாம். அர்த்தீஸ் ராணாவை கொண்டு வரலாம். ஆனால் அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம டீமுக்கு மிகப்பெரிய பலமே ஆல்ரவுண்டர் தான். அதில் பார்த்தீங்கன்னா அக்ஷர் படேல், ஜடேஜா, ஹார்திக் பாண்டியா அவங்க இந்தியாவோட மிகப்பெரிய தூணாக இருக்காங்க. மிடில் ஆர்டரில் பவுலிங்லையும் சரி பேட்டிங்லையும் சரி. நம்மளுடைய புதிய ட்ரம் கார்டு இப்போ பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. அவர் நியூசிலாந்துகிட்ட அசைத்திட்டார் தான். அவருடைய மிஸ்ட்ரி ஸ்பின்னை எப்படி ஆஸ்திரேலியா அவருடைய இளம் வீரர்கள் விளையாட போகிறாங்க என்ற ஆர்வத்தை கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடித்தாலும் செகண்ட் பேட்டிங் முடித்தாலும் நம்மக்கிட்ட எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட திறமை இருக்குது. ஆஸ்திரேலியா டீமை அவ்வளவு சுலபமாக பேசிட முடியாது. முக்கியமான பிளேயர் இல்லைனாலும் ஆஸ்திரேலியா ஒரு முக்கியமான டீம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. 2023க்கு 2025 பதிலடி கொடுக்கணும் என்று நம்ம ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. நாளைக்கு போட்டி பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் போகும் என்று எந்த ஐயமும் இல்லை.
கடைசியாக ஒன்று, நம்ம நாளைக்கு ஜெயிச்சாலும் ஹோம் கிரவுண்டில் விளையாண்டு ஜெயிச்சிட்டோம் என்று எல்லாரும் பேசுவாங்க. ஏற்கனவே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்தியா ஹோம் கிரவுண்டில் விளையாண்டு மட்டும் ஜெயிக்காதுங்க. உலகத்தில் எந்த ஒரு கிரவுண்டில் விளையாண்டாலும் இந்தியா சிறப்பாக விளையாண்டு ஜெயிக்கும். இந்தியா ஒரு சிறப்பான அணி, அது யாரும் மறந்துடக்கூடாது. இந்த கப்பு ஜெயிக்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். கடைசியாக கப்பு முக்கியம் பிகிலே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.